செங்கவள்ளி வேட்பாளர் சின்னதுரை தன்னை மறந்து மேடையிலேயே டான்ஸ் ஆட வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா செந்தில ஜெயிலுள்ள வச்சே போடணும்னா நம்மால ஒருத்தன் பிளாக் உள்ள இறங்கணும். உன்னால முடியும். தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீ ஒண்ணும் சொல்லணும் போ. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன். தெரியுமா? எப்படி தெரியும்? எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. போர் குணம் கொண்ட போர்வாள் என்று போற்றப்படும் எங்களுடைய வண்டுமுருகன் அவர்களை இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. இந்த பொறுக்கி அப்படின்னு போட்டு கொடுத்தானா? உண்மை பூரா சொல்லிட்டாங்க. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. மன்னியுங்கள் மன்னா, அவசரத்தில் உண்மையை உளறிவிட்டேன். வேற ஒண்ணும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே, நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பேட் நடந்தா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் பாரு, வைத்தியக்காரப்ப இருக்கிறேன். அப்படி எங்காவது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது என்றால் இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. நான் அண்டன் கிட்ட உரிமையா பேசுவேன். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. எல்லா இடத்துலயும் சிசிடிவியும் பெண்களுக்கு பாதுகாப்பும் நிச்சயம் அண்ணன் உருவாக்குவார் என்பது. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். போற போக்குல நகைச்சுவை எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். இந்த கூட்டணியிலே அண்ணனுக்கு வலதுகரமாக இணைந்திருக்கிறேன். ஸ்டார்ட் ஆயிடும். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. வீட்டுல அண்ணி துர்கா இருக்காங்க அவரை பாதுகாக்க. நீ என்ன நினைக்கிறது? அதை நினைக்கலாம் பொண்டாடி பிள்ளை பத்தி என்னமா நினைக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க துர்காக்களா தாய் குலங்களே நீங்கள் இருக்கீங்க. இந்த உலகமே நினைச்சாலும் அவரை எதிர்க்க யாரும் முடியாது. இதை ஏன் நீ என்கிட்ட சொல்ற? இதுல எதனா உள்ள அர்த்தம் இருக்கா? யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் சொல்றேன். அவருக்கு எதுவும் வராது, அவர் ஆட்சிக்கும் எதுவும் வராது. உனக்கு தெரியாதா? சினிமாவில் இருந்து வந்தவர் அண்ணன் இதோ இருக்காரு, உலக நாயகனே இருக்காரு. இவர்தான் மானஸ்தன். மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. அதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பார்த்திருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரூம்ல நானும் கமலஹாசனும் பேசுற ஒரு ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. பேசுவதற்கான குறிப்புகளை எல்லாம் இவருடைய தந்தையார் அவர்கள் எழுதி கொடுத்து விட்டு போய்விட்டார்கள். ஆனா இப்போ ஒருத்தன் செத்துட்டான்னு தெரிஞ்சா என்ன வேணாலும் புழுவல்ல. இது முதல் முறை அல்ல. அநீதி தமிழகத்திற்கு நிகழும் போதெல்லாம் அப்புறம் அவரோட என்ன பேச்சு? கொடி உயர்த்தி பிடித்தது இந்த திராவிட குடும்பம். இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. திராவிட பல்லக்கை தூக்குவதற்கு தோளை கொடுக்க ஒரு வாய்ப்பாக எண்ணித்தான். அதில் நானும் ஒருவன் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். எந்த சங்கோஜமும் கிடையாது. மனுஷனா மானரசம் வேணும். அது மனுஷனுக்கு தானே. ஆமா இல்ல, எனக்கு 10 சீட்டு கிடைச்சிருந்தாலும் நான் வைய மாட்டேன். எதிர்கட்சி என்று எதையுமே பார்ப்பதில்லை. அவர் போட்ட எலும்புதுண்டை கடிச்சிட்டா இங்க வந்து குலைக்கிறியா? கேள்வி கேட்காதீர்கள். நான் இங்கே இருக்க வேண்டியவன், அதனால் இங்கே வந்தேன். யாரு இதுங்களா பெரிய மனுஷங்க? இது ஒரு பீலாராணி, ஒரு பித்தளை குழம்பு மூக்க. இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கும் போலி அரசியல். இது வரைக்கும் உங்க அப்பா ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப இடையில ஒரு 2 பேர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன். உங்க அப்பா க்ளோஸ்.